12 மணி ஆயிடுச்சாடி? இல்லை இல்லை, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, இரு. கரெக்டாக 12 மணிக்கு எழுப்பலாம். சரி, டைம் பார்த்துனே இரு, போயிட போகுது. எப்படி குறட்டு விட்டு தூங்குறா பத்தியா? நம்ம அவளுக்கோசம் இங்கே கேட்க தூக்கிட்டு வந்து நின்று தூங்காம அது நல்லா பார்த்து தூங்கி நிற்கு. சரி விடு விடு, இன்னும் 30 செகண்ட்ஸ் தாண்டி இருக்கு. சதீஷ் கரெக்டாக போய் லைட்டு போடு, ஓடு. சரி. ஏண்டி அதில் அந்த ஃபயர் பற்ற வைக்கலையா? ஐயோ மறந்து போயிட்டேன், எடு இரு எத்தனை வரேன். சதீஷ் லைட்டு போடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இந்தா கத்தி கேக் வெட்டு. கொடு கொடு. ஆஃப் தி டே. பார்த்து எல்லாருக்கும் நானே கொடுத்துக்கிறேன். பரவாயில்லையே, டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணிருக்கீங்களேடி. எனக்கு தெரியாமல் எப்படி பண்ணீங்க இதெல்லாம்? நீ தான் நல்லா பண்ணி கடை மாதிரி தூங்கி நின்றல்ல, அப்போ பண்ணிட்டோம். அப்படியா? நல்லதா இருக்கு. ஆமா, நானும் சஞ்சுவும் சேர்ந்து தான் இந்த பலூன்லாம் ஊதணும். அப்படியா? சூப்பரா இருக்கு. சரி சீக்கிரம் கேக் கொடுங்க, பசி எடுக்குதே. ஏய், இப்ப சாப்பிடுறதுக்கு இல்ல, இதெல்லாம் காலையில தான் சாப்பிடணும், இப்பெல்லாம் சாப்பிட கூடாது. வா. இது காலையில தான் சாப்பிடணுமா? அப்புறம் எதுக்கு இப்ப கேக் வெட்டீங்க? பர்த்டேக்காக வெட்டினது, வேணா இதுல இருந்து கொஞ்சோண்டு தரேன், வா. அதுவும் நைட் உனக்கு இது குத்துன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அம்மாக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சோண்டு கொடுங்க. சரி வா, உனக்கு வேணுமாடி? நான் காலையில சாப்பிட்றேன், எடுத்து வை. நைட்ல ஸ்வீட் சாப்பிட்டா சொத்த பல்லு வரும். அப்போ சரி, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், காலைல சாப்பிடலாம். சரி போ. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மாவே கூட்டின்னு வரதானே கேக் வெட்டதுக்கு? அவங்களாம் நல்லா தூங்கின்னு இருக்காங்கடி. சரி எதுக்கு எழுப்பணும், அவங்க ஒரு காலை சீக்கிரமாக எழுந்துப்பாங்களே, அதனால கூப்பிடாம வந்துட்டோம். சித்திலாம் கூட தூங்குறாங்களா? ஆமாம், எல்லாம் தூங்கின்னு தான் இருக்காங்க. சரி சரி, நீங்களும் வந்து தூங்க வாங்க, எத்தனை வை கேக் ஃப்ரிட்ஜில். சரி. ஏக்கா, நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கா யாரும் பாட்டு பாடின்னு இருந்த மாதிரி சத்தம் கேட்கல, கும்பலாக சேர்ந்துன்னு. யாருக்குன்னா பிறந்த நாளா இருந்திருக்கோண்டி, அந்த ஹாப்பி பர்த்டே டு யூ கேட்டுருந்ததே. உங்களுக்கும் கேட்டுச்சா? மூச்சுன்னு இருந்தீங்களா? நான் எனக்கு மட்டும் கேட்டுத்தோன்னு நினச்சிருந்தேன். எனக்கும் தான் கேட்டுச்சு. யாருக்குன்னா தோசை வேணுமாடி? நல்லா சூடாக இருக்கு, இப்படி சுட்டு எடுத்துன்னு வரேன். வானாக்கா போதும், நீ சாப்பிட்டு உட்காரு. வா சரி, நான் சாப்பிட்டுறேன் இதை. என்ன பேசியிருந்தேன்? ஏதோ சத்தம் கேட்டது, பர்த்டேன்னு பேசியிருந்த மாதிரி. ஆமாம், அக்கம் பக்கத்தில் யாருக்கும் பிறந்த நாள் போல, எப்படி இருந்தாலும் கூப்பிடுவாங்க, சாயந்தரமா போய் கேக்கில் சாப்பிட்டு வரலாம். அதான் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டிட்டு இருக்காங்களேடி, எப்படி நம்மள கூப்பிடுவாங்க? ஐயோ ஆமால. சித்தி, கேக் வெட்டினது நம்ம வீட்ல தான். அது யாரா? அது எனக்கு தெரியாம நம்ம வீட்ல கேக் வெட்டினது? இன்னைக்கு மோனி அக்காக்கு பர்த்டே, அதனால தான் நேத்து நைட் நாங்கலாம் சேர்ந்து கேக் வெட்டினோம். நீங்களாம் சேர்ந்தா? யாரெல்லாம் வெட்டினீங்க? நானு, மோனி அக்கா, மீனா அக்கா, அப்புறம் வந்து சந்தியா, அப்புறம் கயல் அக்கா இருந்தாங்க கூட. ஏண்டா ஏன் எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? சொல்லிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. நீங்களாம் தூங்கிட்டீங்க 12 மணிக்கு, இல்லன்னா கூப்பிட்டுருப்போம். ஏக்கா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இன்னைக்கு மோனிக்கு பிறந்த நாளா? ஆமாடி, இன்னைக்கு தாண்டி பிறந்த நாள். எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லையா முன்னாடியே? ஏண்டி, சின்ன பொண்ணுக்கு பிறந்த நாள், இது கூட உனக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்ல, சொல்லியிருந்த முன்னாடி ட்ரீட்லாம் கேட்டிருப்போம்ல, அதான். இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சு போல, அது தெரிஞ்சு போச்சுல. மத்தியானத்துக்கு பிரியாணி செஞ்சுருங்க. செய்யலாம், இப்போ சாப்பிடுங்க. பசங்களாம் எழுந்துட்டாங்களாக்கா? நான் வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை இன்னும். எழுந்துட்டாங்கடி, குளிச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு வரேன்னாங்க. அப்புறம் அவ கோயிலுக்கு வேற போவாப்பல, போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஷ் பண்ணலாம். சரி, என்னக்கா கேக்லாம் வெட்டணும்ல, நம்ம சாயந்தரமா வெட்டிடலாம் கேக் எல்லாரையும் கூப்பிட்டு. சரிடி, வெட்டலாம். கேக் வேற ஆர்டர் பண்ணா எடுத்துன்னு வந்து தருவாங்க, இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். சரிடி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணுடி. அப்புறம் ரூம்ல வேற டெக்கரேஷன் பண்ணோம், நிறைய வேலைங்க இருக்குது. உனக்கு என்ன தோணுதோ பண்ணுடி. ஆமா, புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா? அது எப்படி எடுத்து கொடுக்காம இருந்தா விட்டுருவாளுங்களா? அவளுங்க எடுத்து கொடுத்துருக்கேன், அதை போட்டுன்னு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? என்னென்ன ட்ரெஸ்? சுடிதாரா? சுடிதார் இல்லடி, ஒரு பாவாடை சட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று வாங்கிக்கிறேம்மா அப்படின்னா, ஒரு கவுனோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். சரி வாங்கிக்கோன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியா? சரி 2 ட்ரெஸ் மொத்தம். அப்போ இப்போ போட்டுன்னு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அந்த பட்டு பாவாடை சட்டை தான் போட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நீயும் போறியா கூட கோயிலுக்கு? இருக்கட்டும்ங்க, பசங்களாம் போயிட்டு வரட்டும். கூட மீனாவும் கையிலும் போவாங்கல்ல, போயிட்டு வரட்டும். ஆமாம், கையில் என்ன இருந்தால் ஞாபகம் வருது. எங்கள் அண்ணன் வேறு ஃபோன் பண்ணி வந்து எப்போ கூட்டின்னு போவான்னு கேட்டுன்னு இருக்கான். நானும் ஒரு 2 நாள் அனுப்புகிறேன், 3 நாள் அனுப்புகிறேன்னு சொல்லி வச்சுன்னு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு வேறு காலேஜுக்கு வேறு போகணும், அது வேறு இருக்குது. படிக்கிறது எழுத வேலைலாம். படிப்பு தான்க்கா முதல்ல முக்கியம், அமுச்சு விட வேண்டியது தானே? ஆமாம், அமுச்சு விடணும். அப்படி இல்லைன்னா இங்கேயே எங்கன்னா பார்த்து சேர்த்து விட்டுலாமான்னு பார்த்து நிற்கும். அப்படின்னா கூட சேர்த்து விட்டுருங்க, இங்கே இருக்கட்டும். அவ அதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒத்துப்பாங்களே? ஏதோ ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குன்னா அமைதியாக இருக்கவங்க, ஒரு ஐடியா இங்கே இருக்குன்னா இதுங்களை ஒத்துக்காதுங்கக்கா. அதுவும் என்னன்னு பார்க்கலாம், விடு அந்த கதையை. சாப்பிடுங்க. மா வாடி, வா. சாமி கும்பிட்டியா? இன்னும் இல்லைம்மா, இனிமேல் போய் கும்பிடணும். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு மோனி. தேங்க்ஸ் சித்தி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சித்தி. நான் சொல்லவே இல்லை பாரு. ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, காட் பிளெஸ் யூ. தேங்க்ஸ் சித்தி, தேங்க்ஸ்.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரீ. நன்றிம்மா. சரி போ, சாமி கும்பிட்டு வா போ. சரி சித்தி. பரவாயில்லக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. இது வந்து நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ். இன்னொரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க மேடம். அது வந்து கேக் வெட்டும் போது போட்டு போகலாம். சரி சரி சரி. அத்தை கிழவி எதனா ஃபோன் பண்ணிச்சா? எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் என்ன சொல்லிச்சா இல்லையா? எப்போ வருமா? நாளைக்கு காலைல வந்துருவாங்களாண்டி. நிச்சயதார்த்த வேலைங்களாம் வேற இருக்குல்ல, வந்துருவாங்க காலையில. ஃபோன் பண்ணாங்களா? எப்போ பண்ணாங்க? வெடி காலைல ஒரு 6 மணிக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. சாயந்தரமா கிளம்பிடுவாங்களாம், வந்துருவாங்க நாளைக்கு காலையில. அப்படியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. சரி, இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன். பிரியாணி செஞ்சுட்டு நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி எல்லாம் வேணும் எனக்கு. செஞ்சிலாண்டி. ஆமாம், அத்தை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, சாமிக்கு முன்னும் அதுக்கு முன்னும் இதுக்கு முன்னும் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இன்னையோட லாஸ்ட்டு என்ன, இன்னைக்கே ஒரு நாள் செஞ்சிடலாம்க்கா. சரிடி, செஞ்சுட்டா போச்சுடி. பெரிய பொண்ணு, நீ மட்டும் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிக்கோ. அப்போ நான் ஒரு சில பொருள்லாம் எழுதி தரேன். பிரியாணி செய்யறதுக்குலாம் கொஞ்சம் பொருள் இல்லை வீட்டில். என்ன அதெல்லாம் வாங்கி வந்துரு. நான் மட்டும் தனியாவா போவா? கூட ராணி எட்டுன்னு போடி. நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ள வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிடறேன். வந்தோடனே அப்படி மடமடன்னு செஞ்சிட வேண்டியதான். கறியெலாம் வேற வாங்கணும்ல. சரி, மடமடன் சாப்பிட்டு லிஸ்ட் எழுதி கொடுங்க. 2 பேரும் போயிட்டு வரோம். எங்கக்கா, மார்க்கெட்டில் போய் வாங்குவா இல்லை கடையிலே வாங்கிட்டு வந்துடுவா? மார்க்கெட்லேயே போய் வாங்குடி, நிறைய வாங்க போகிறோம்ல. மார்க்கெட் தான் சரிப்பட்டு வரும். கடையில கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்களே, நீ மார்க்கெட்டுக்கே போயிடு. சரிக்கா. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி மளிகை சாமான் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் எழுதி தரேன், வாங்கி வந்துருங்க 2 பேரும். லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வாங்க. நீ அதுக்கு மேலே சீக்கிரமாக லிஸ்ட் எழுதி கொடுக்கணும். மழை கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், லேசாக மழை வர மாதிரி வேறு இருக்குது. சீக்கிரமாக கிளம்புங்க. என்ன மட சாப்பிடுங்க. ஆமாம், பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேறு கொஞ்சம் பொருள்லாம் வேறு வாங்கணும். அந்த ஹாப்பி பர்த்டே போட்ட பலூனு, கொஞ்சம் ஸ்டிக்கருங்க, அதெல்லாம் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. ஆமாம், இவ்வளோ வேலையை வச்சுன்னு பொறுமையாக சாப்பிடுங்க. என்ன போகிறோம் இருக்கா பெரிய பொண்ணு? அப்படியே எனக்கு கூட கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் வாங்க வேண்டியது இருக்குடி. அப்படியே வாங்கி வந்துடலாண்ணே. லிப்ஸ்டிக்கு ஐலைனரா? வயசான ஆன்ட்டிக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏண்டி, எனக்கு என்ன ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் ஆகலடி. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு, ரோஸு ஃபேஷன் அந்த மாதிரி சுற்றி நிற்க. நீ தான் ஆன்ட்டி ஆகிட்டில், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? என் ஆண்டி ஆகிட்டு அதெல்லாம் போடக்கூடாது, என்ன ரூல்ஸ் இருக்கா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். வா கடைக்கு, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் வாங்குவேன். உங்கள் வீட்டுக்காரர் வந்து டம்மி பீஸாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சுன்னு இருக்க. அவரும் வந்து பெரிய மாமா மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோ, உங்க கதெல்லாம் இங்கே செல்லுபடியாக இருக்காது. போடி, அவங்க என்ன சொல்கிறது? நான் எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். சரி சரி, அதெல்லாம் வந்து உங்கள் மாமியார் முன்னாடி சொல்லு பார்க்கலாம். சொல்லுவேன், எனக்கு என்ன பயமா? நீ தைரியசாலி தான், சொல்லு. ஏண்டி, அவன் என்ன கேட்குறால வாங்கி குத்தி இட்டுன்னு வாடி அவளை. ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? சாப்பிடுங்கடி. சின்ன பையனே எவ்வளோ அமைதியாக உட்காந்து அழகாக சாப்பிட்டு இருக்கான். பெரியவங்க நீங்கள் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. மோனிக்கு வேறு கிஃப்ட் எதனா வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி தரலாம்? ஏக்கா நீ சொல்லு, உன் பொண்ணுக்கு என்ன வேணும்னு. ஏண்டி, எதுவும் வேணாடி, அவகிட்ட எல்லாமே இருக்குது. நீ என்னாடி வாங்கி தரப்போற? வேணாம் எதுவும். அது இல்லைக்கா, பர்த்டே பொண்ணுக்கு எதனா கிஃப்ட் வாங்கி தரணும்ல. உன் இஷ்டண்டி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி வந்து கொடு. எது கொடுத்தாலும் வாங்கிக்க தான் போகிறேன். சரி, அப்போ நானே எதனா ஒன்று வாங்கினேன், நல்ல கிஃப்டா. ஆமாம், நான் கூட எதனா ஒன்று வாங்கி கொடுக்கணும்டி. வாங்கு. கொலுசு அந்த மாதிரி என்ன வாங்கிடலாமா? கொலுசு மோந்திரம். கொலுசு மோந்திரம் ஹை பட்ஜெட்டாக போகுது. நிறைய காசு வச்சிருக்கியோ? ஏண்டி, கொலுசு எவ்வளோடி வந்துட்டு போகுது? ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாயில நல்ல கொலுசா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஆமாம், அவள் வந்து சல்சல் கொலுசு தான் வச்சுருக்கா. எல்லாமே வெளியில் கோயிலுக்குலாம் போட்டுன்னு போகிற மாதிரி மெலிசான கொலுசு எதுவுமே இல்லை. சரிக்கா, அப்போ நான் கொலுசே வாங்கிறேன். எதுக்குடி கொலுசுலாம் விடு. நீ வேறு எதனா வாங்கி கொடு, ட்ரெஸ் எதனா அந்த மாதிரி வாங்கி கொடு போதும். பரவாயில்லக்கா, கொலுசே வாங்கிறேன். அந்த மாதிரி கொலுசு வாங்கினா கூட வீட்டில் போட்டுக்க தேவைப்படும்ல. சரி, இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க. அப்போ நான் மோந்திர மாதிரி எதனா ஒன்று வாங்கி வருவா, இல்லை கம்பல் மாதிரி என்ன வாங்கிக்குவாக்கா? ஏண்டி, எதுக்குடி அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் போகிறீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாடி. நீ சொல்லுக்கா, மோந்திரம் வேணுமா, கம்பல் வேணுமா, ஜிமிக்கு வேணுமா? ஏம்மா, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எதுவுமே செய்யலனாலே எனக்கு பரவாயில்ல. சரி சொல்லிட்டு விடு, நாங்களே வாங்கிக்கிறோம். மழை வரத்துக்குள்ளே சீக்கிரம் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க.